Welcome back to the New World of Education Sociology YouTube channel. Today we will see about Plasmodium life history. UGN PGTRB also Plasmodium வாழ்க்கை சுழற்சி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அண்ட் ஆல்சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளாஸ்மோடியத்தோட வாழ்க்கை சுழற்சி அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு நிலைகளில் நடக்கும். ஒன்று ஹியூமன் நடக்கும், இன்னொன்று அனாஃபிலஸ் மஸ்கிட்டோவில் நடக்கும். ஓகேவா? அப்போ இந்த ஃபீமேல் ஃபஸ்ட்டு ஹியூமனில் நடக்குது அப்படின்னா இதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னா கோல்கி கண்டுபிடிச்சாங்க. ஸோ கோல்கி சுழற்சி அப்படின்னு கூட இன்னொரு பேர் உண்டு. ஓகேவா? ஹியூமனில் கோல்கி கண்டுபிடிச்சதுனால கோல்கி சுழற்சி. அண்ட் ஆல்சோ இங்கே நடக்கிறது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? மல்டிபிள் ஃபிஷன் வழியாக ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுனால இது ஹியூமனில் பாலியல் இனப்பெருக்கம் நடக்குது. ஸோ பாலியல் இனப்பெருக்கம்னு கேட்கலாம், இல்லை சைசோகோனி அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஹியூமனில் நடக்கிற இந்த பிளாஸ்மோடியத்தோட வாழ்க்கை சுழற்சிக்கு வேறு என்னெல்லாம் பேர் இருக்குன்னா கோல்கி சுழற்சி, பாலியல் இனப்பெருக்கம், சைசோகோனி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோவில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்னா தட் இஸ் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? பால் இனப்பெருக்கம் நடக்கும், தட் இஸ் கேமெட் ஃபார்ம் ஆகி நடக்கும். அண்டு இதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னா ராஸ் சுழற்சி, சர் ரொனால்ட் ராஸ் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சதுனால இந்த ராஸ் சுழற்சி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ இதுக்கு பேர் என்னென்னா ஸ்போரோகோனி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேமெட்டோசைட் ஃபார்ம் ஆகுறதுனால இதை ஸ்போரோகோனி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வாழ்க்கை சுழற்சியை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது பாலியல் இனப்பெருக்கம் பிளாஸ்மோடியத்தில் நடக்கிற பாலியல் இனப்பெருக்கத்தோட மறுபேர் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். அதில் எல்லா ஆப்ஷன்ஸையும் கொடுத்து கேட்கலாம், இல்லைன்னா கோல்கி சுழற்சி, ராஸ் சுழற்சி இது மாதிரி கேட்கலாம். ஆன்சரை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ ஹியூமனில் நடக்கிற இதை மட்டும்தான் வாழ்க்கை சுழற்சியை பார்க்கலாம். ஹியூமனில் 3 ஸ்டேஜஸில் நடக்குது. எரித்ரோசைட்டிக் முன் சுழற்சி, எரித்ரோசைட்டிக் வெளி சுழற்சி, எரித்ரோசைட்டிக் உள் சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமனில் 3 ஸ்டேஜஸில் நடக்குது. ஃபஸ்ட்டு எரித்ரோசைட்டிக் முன் சுழற்சி, ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னங்கிறத பார்க்கலாம். எரித்ரோசைட்டிக் முன் சுழற்சி எப்படின்னா 8 டேஸில் இது நிறைவு பெறும். இந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 8 டேஸ் தேவைப்படும். அண்டு எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா ஒரு அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ ஒரு மேனை, ஒரு ஹியூமன் பீயிங்கை கடிக்கும்போது அதோட உமிழ்நீர்லேருந்து ஸ்போரோசோயிட்டை மேனுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணும். உமிழ்நீர்லேருந்து ஸ்போரோசோயிட்டை உள்ளே விடும். அந்த ஸ்போரோசோயிட் 30 மினிட்ஸ் இது லிவர் செல் 30 மினிட்ஸில் போய் லிவர் செல்ஸை ரீச் ஆகும். ஓகேவா? இதுதான் ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். 8 டேஸில் நடக்கும். அண்டு கொசு கடிக்கும்போது அதோட உமிழ்நீரில் உள்ள ஸ்போரோசோயிட் நம்ம மனுஷனோட உடம்புக்குள்ளே வரும். வந்ததும் உடனே லிவர் செல்ஸுக்கு போகுமா அப்படின்னா கிடையாது. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் லிவர் செல்ஸை போய் ரீச் ஆகும். பின்னாடி சைக்கிள் ஆரம்பிக்கும். கொசு என்ன செய்யுது அப்படின்னா அனாஃபிலஸ் பெண் கொசு இப்போ ஒரு ஹியூமன் பீயிங்கை கடிக்குது அப்படின்னா அதோட உமிழ்நீர் ஹியூமனுக்குள்ளே செலுத்தப்படும். அந்த உமிழ்நீர் வழியாக அதோட சலைவாவில் என்ன இருக்குன்னா ஸ்போரோசோயிட் இருக்குது. இந்த ஸ்போரோசோயிட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்பிண்டில் ஷேப்பில் கதிர் வடிவத்தில் இருக்கும். அதை என்ன செய்யும்னா உமிழ்நீரோடு சேர்த்து மனுஷனோட உடம்புக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடும், செலுத்திடும். ஓகேவா? அண்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 30 மினிட்ஸ் பிளட்டில் நீந்தும். பிளட்டில் ஸ்விம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யும்னா கல்லீரலை போய் அடைஞ்சிரும். அதுதான் ஆல்ரெடி சொன்னோம், 30 மினிட்ஸில் கல்லீரலை அடையும். கல்லீரலுக்கு போனதும் அங்கே என்ன செய்யும் அப்படின்னா கிரிப்டோசோயிட்டா கோள வடிவமாக ஃபஸ்ட்டு கதிர் வடிவமாக இருந்தது என்னவா மாறும்னா கோள வடிவமாக மாறிடும். அதை கிரிப்டோசோயிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோள வடிவமாக மாறினதும் இந்த கிரிப்டோசோயிட் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு மல்டிபிள் ஃபிஷன், ஒரு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், சிறப்பு வகையான ஒரு பாலியல் இனப்பெருக்கம், தட் இஸ் சைசோகோனி மெத்தடை மல்டிபிள் ஃபிஷனை மேற்கொள்ளும். கிரிப்டோசோயிட்டு கோள வடிவமாக மாறி சைசோகோனி அப்படிங்கிற சிறப்பு வகையான ஒரு பாலியல் இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும். என்ன சிறப்பு வகையான பாலியல் இனப்பெருக்கம் அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொரு செல்லும் 1000 சேய் உட்கருக்களை உருவாக்கும்.
ஓகேவா. ஒரு செல்லு 1000 செய் உட்கற்களை உருவாக்கும். அதுதான் மல்டிபிள் ஃபிஷன் சொல்கிறோம். அது வழியாக ஏசெக்சுவல் மெத்தடில். இதை வந்து இப்போ இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா 1000 கிரிப்டோ மீரோசோயிட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். கிரிப்டோ மீரோசோயிட் வந்து 1000 உருவாக்குது. அண்டு 1000 உருவாக்குது அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ 1000 உட்கர் அப்படிங்கும்போது உட்கர் தான் டிவைட் ஆகும். உட்கர் வந்து டிவைட் ஆனதான் அதை சுற்றி சைட்டோபிளாசமும் வந்து டிவைட் ஆகி ஒவ்வொரு உட்கர்வை சுற்றியும் சைட்டோபிளாசமும் போகும். ஸோ ஒவ்வொரு செல்லாக வந்து மாறும். அதை செய் செல் 1000 செய் செல் சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்யுது அப்படின்னா வந்து அந்த கல்லீரல் செல்லை வந்து இப்போ உடைக்குது. ரப்சர் பண்ணிட்டு 1000 மாறினதுக்கப்புறம் கல்லீரல் செல்லை உடைச்சிக்கிட்டு திரும்ப அடுத்த ஒரு நியூ லிவர் செல்ஸுக்குள்ளே வந்து போகுது. ஓகேவா. அடுத்த நியூ லிவர் செல்ஸ்குள்ளே போய் அடுத்த சைக்கிளை வந்து ஆரம்பிக்குது. தட் இஸ் அப்போ தான் என்ன நம்மளுக்குன்னா எரித்ரோசைட்டிக் முன் சுழற்சி வந்து ஆரம்பிக்குது. ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்போரோசோயிட்டாக வந்து மனுஷனை கடிக்கும்போது கொசு வந்து ஸ்போரோசோயிட்டாக உள்ளே அனுப்புது. அப்போ பார்த்தோம் அப்படின்னா அது வந்து உட்கற்கள்லாம் அதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பிண்டில் ஷேப்பில் வந்து கதிர் வடிவம் ஒரு ஊசி வடிவத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் கதிர் வடிவமாக இருக்கிறது வந்து அந்த 30 மினிட்ஸ் ரத்தத்திலே ஸ்விம் பண்ணிட்டு லிவர் செல்லில் போய் அடையுது. அடைஞ்சதான் அதோட ஷேப்பை மாற்றுது. அப்போ கிரிப்டோசிசண்ட் அப்படி கிரிப்டோசோயிட்னு சொல்கிறோம். கோள வடிவத்துக்கு மாறுது. மாறினதுக்கப்புறம் ஜிசோகோனி அப்படிங்கிற ஒரு ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன் மெத்தடில் என்னவாகுதுன்னா ஒரு செல் 1000 கிரிப்டோ மீரோசோயிட்டாக வந்து 1000 வந்து மாறுது. அதுக்கு பேர் கிரிப்டோ மீரோசோயிட்னு சொல்கிறோம். அப்போ 1000 அப்படிங்கும்போது எப்படின்னா உட்கரு வந்து 1000 உடையுது. அந்த உட்கருவை சுற்றிலும் இந்த கேரியோகைனசிஸ் சைட்டோகைனசிஸ் சொல்லுவோம்ல. அப்போ சைட்டோபிளாசமும் அதை சுற்றி ஒவ்வொரு உட்கருவை சுற்றியும் மாறுது. அப்போ ஒவ்வொரு ஒரு செல்ஸ் எல்லாம் மாறுது. மாறினதுக்கப்புறம் இப்போ நல்லா பெருகிருச்சு. பெருகினதும் அந்த லிவர் செல்லை உடைக்கணும். அப்போ ரப்சர் பண்ணி லிவர் செல்லை உடைச்சிட்டு புதிய இன்னொரு லிவர் செல்ஸ்குள்ளே என்டர் ஆகுது. இப்போ என்ன சைக்கிள் ஆரம்பிக்குது அப்படின்னா நம்மளுக்கு செகண்ட் ஸ்டேஜான எரித்ரோசைட்டிக் வெளி சுழற்சி வந்து ஆரம்பிக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ வந்து ப்ரீ எரித்ரோசைட்டிக்லேருந்து எக்ஸோ எரித்ரோசைட்டிக் சுழற்சிக்கு வந்துருச்சு. வெளி சுழற்சிக்கு வந்துருச்சு. வந்ததும் இந்த கிரிப்டோமீரோசோயிட் என்ன செய்யுது அப்படின்னா புதிய லிவர் செல்ஸ்குள்ளே ஆல்ரெடி என்டர் ஆயிடுச்சு. இப்போ என்டர் ஆனதான் இங்கே என்ன செய்யும், அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும், பெருக்கமடையணும் அப்படிங்கிறதுக்காக உணவு அதிகமாக லிவர் செல்ஸை உண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா. லிவர் செல்ஸை வந்து சாப்பிட ஆரம்பித்தா அதிகமான ஃபீடிங்கை எடுத்துக்கும். சைஸில் வந்து பெருசாகும். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா மெட்டா கிரிப்டோ மீரோசோயிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரி, மெட்டா கிரிப்டோசிசான்னு சொல்லுவோம். இப்போ உணவை வந்து அதிகமாக எடுத்துக்கிறது. லிவர் செல்ஸை சாப்பிட்டு அது என்ன செய்யுதுன்னா மெட்டா கிரிப்டோசிசாண்டாக மாறுது. மெட்டா கிரிப்டோசிசாண்டாக மாறினதுக்கப்புறம் சைசோகோனி நடக்குது. சைசோகோனி அப்படின்னாலே ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லியிருக்கேன். இப்போ சைசோகோனினால என்ன செய்யுதுன்னு மல்டிபிள் ஃபிஷன் நடக்க போகுது, பிரிவடைய போகுது. இப்போ என்னவா பிரிவடையுது அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டா கிரிப்டோ மீரோசோயிடா வந்து பிரிவடையுது. இதுக்கும் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிளில் பார்த்தோம்ல கிரிப்டோமீரோசோயிட்னா அதே மாதிரி தான். அங்கேயும் 1000 செய் செல், இங்கேயும் 1000 செய் செல். ஆஃப்டர் சைசோகோனிக்கு அப்புறம் சைசோகோனிமியா முடிஞ்சதும் செல் வந்து என்ன ஆகுதுன்னா பிரேக் ஆகுது. ஒன்று ஒன்றா உடஞ்சி 1000 செய் செல்ஸை வந்து உருவாக்குது. தட் இஸ் மெட்டா கிரிப்டோ மீரோசோயிடுன்னு சொல்கிறோம். இப்போ என்ன செய்யும் அப்படின்னா அடுத்தது வந்து லிவர் செல்ஸை உடைக்கிறது தான். இப்போ நல்லா பெருகிருச்சு. 1000 வந்ததும் அதுக்கான இடம் கண்டிப்பாக அந்த லிவர் செல்ஸில் பார்த்தாது. மேக்ஸிமம் லிவர் செல்ஸ் எல்லாம் வந்து ஃபீட் பண்ணிவிட்டு என்ன செய்யுதுன்னா உடைக்க ஆரம்பிச்சிருது. லிவர் செல்ஸை உடைச்சிட்டு வெளியே வர ஆரம்பிச்சு நெக்ஸ்ட்டு இப்போ என்ன செய்யுதுன்னா இந்த இப்போ வெளி சுழற்சி எக்ஸோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் முடிஞ்சதும் நெக்ஸ்ட் அது எண்டோ எரித்ரோசைட்டிக் சைக்கிளை வந்து கண்டினியூ பண்ண போகுது. அப்படிங்கும்போது அது வந்து என்ன செய்யாது, இன்னொரு லிவர் செல்ஸ்குள்ளே போகாது. அது ஆர்பிசிக்குள்ளே வந்து போயிடும். ஓகேவா. ரத்த சிகப்பு செல்களுக்குள்ளே போயிடும். ஸோ இங்கே வந்து எண்டோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் இந்த உள் சுழற்சி வந்து ஆரம்பிக்குது. இது வந்து எங்கே அப்படின்னா வந்து ரத்த செல்களில். ஓகேவா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதான் வந்து எண்டோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் அகச்சிவப்பணு சுழற்சி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஹியூமனில் நடக்கிறது. ஓகேவா. இப்போ எக்ஸோ எரித்ரோசைட்டிக் சைக்கிளில் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா மெட்டோ கிரிப்டோ மீரோசோயிட்டாக மாறிடுச்சு. மாறிட்டு நெக்ஸ்ட்டு ஆர்பிசிக்குள்ளே நுழையும் போது இந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுவோம். ஆர்பிசிக்குள்ளே நுழைஞ்சதும் ட்ரோபோசோயிட்டாக வந்து மாறுது. அதாவது என்ன கோள வடிவத்தில் இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போ என்ன செய்யுதுன்னா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து மாறுது. ஓகேவா. அப்போ ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து மாறுது. கோள வடிவத்தில் இருந்தது வட்ட வடிவத்துக்கு மாறுது. மாறிட்டு என்ன செய்யும் அப்படின்னா இப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து சிம்டம்ஸ் ஆல்ரெடி வந்து சிம்டம்ஸை காஸ் பண்ணுறது ட்ரோபோசோயிட் கண்டிஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம்.
ஸோ இந்த நிலையில தான் என்ன செய்யுது அப்படின்னா அதோட அந்த அறிகுறிகள், அந்த நோய்க்கான அறிகுறிகள் வந்து உடம்புல தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு முந்தின ஸ்டேஜ் வரை உள்ளே வந்து இந்த அந்த மல்டிபிள் ஃபிஷன் இதெல்லாம் நடக்கும், பட் எதுவும் தெரியாது சிம்டம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ என்ன செய்யுது அப்படின்னா ஒரு வேக்யூல் ஒன்று ஃபார்ம் ஆகும். அண்டு இது என்ன செய்யுதுன்னா உணவை வந்து எடுத்துக்கிறோம். இந்த ட்ரோபோசோயிட் உணவை எடுத்துக்கிட்டு சைஸில் வந்து பெருசாகும், அளவில் வந்து பெருசாகும். அண்ட் ஆல்சோ ஒரு வேக்யூல் வந்து ஃபார்ம் ஆகும் அந்த செல்லுக்குள்ளே. அதனால உட்கரு எப்போதுமே சென்டரில் தான் இருக்கும். பட் வேக்யூல் ஃபார்ம் ஆகுறதுனால அந்த உட்கருவை வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு போய் அது அந்த வாலில் வச்சிரும். ஓகே, ஒரு ஓரப்பகுதியில் வந்து வச்சிரும். செல்லோட ஓரப்பகுதியில் பார்க்குறதுக்கு ஒரு ரிங் ஷேப்பில் வந்து இருக்கும். இதை தான் வந்து முத்திரை மோதிர நிலை, சிக்னெட் ரிங் ஸ்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஹியூமன் பீயிங்கில் ஆர்பிசியில் நடக்கிற ஒரு நிகழ்வு. ஓகேவா, அப்போ எப்படி அப்படின்னா வேக்யூல் ஃபார்ம் ஆகுது. அந்த வேக்யூல் வந்து என்ன செய்யுதுன்னா வேக்யூல் ஃபார்ம் ஆகி ஃபுல்லாக அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணுறதுனால அந்த உட்கருவை வந்து ஓரப்பகுதியில் வந்து நகர்த்திரும். பார்க்குறதுக்கு ரிங் ஷேப்பில் இருக்கும், அது ஒரு மோதிர வடிவத்தில் இருக்கும். ஸோ இதை வந்து முத்திரை மோதிர நிலை அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அமீபாய்டு நிலை வந்து உருவாகும். அந்த என்ன செய்யும்னா இந்த வேக்யூல் ஃபார்ம் ஆச்சுல அந்த வேக்யூல் வந்து டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். அது சூடப்பொடியாக உருவாயிரும். வேக்யூல் மறைஞ்சு சூடப்பொடியாக உருவாகும். சூடப்பொடியாக மீன்ஸ் அது போலிக்கால்கள்னாலே எதுக்கு இருக்கும்னா அமீபாவுக்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேஜ், இந்த நிலையை வந்து அமீபாய்டு ஸ்டேஜ், அமீபாய்டு நிலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இது என்ன செய்யும் அப்படின்னா ஆர்பிசியை வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். ஆர்பிசியை சாப்பிடுது அப்படின்னா என்ன மீனிங்னா ரத்த சிகப்பு செல்லை வந்து உடைக்குதுன்னு அர்த்தம். அப்போ ரத்த சிகப்பு செல்லை உடைக்குது ஆர்பிசி அப்படின்னாலே ஹீமோகுளோபின் தான். அப்போ ஹீமோகுளோபினை உடைச்சு அந்த குளோபினை வந்து சாப்பிட்றது வந்து ஹீமோசாயின் அப்படிங்கிற ஒரு பாய்சனாக மாற்றுது. ஒரு பாய்சன் உள்ள ஒரு பொருளாக வந்து மாற்றுது, பாய்சனிக் சப்ஸ்டன்ஸாக வந்து மாற்றுது. குளோபினை மட்டும் சாப்பிட்டுட்டு, குளோபின் அப்படிங்கிறது ப்ரோட்டீன் பார்ட்டுன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த ப்ரோட்டீன் பார்ட்டை சாப்பிட்றது ஹீம் அப்படிங்கிற அந்த அயானிக் பார்ட்டை வந்து என்ன செய்யுதுன்னா ஹீமோசாயின் அப்படிங்கிற ஒரு நச்சா வந்து மாற்றிடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதை வந்து ஜிசாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சிசாண்ட் அப்படின்னா என்னென்னா அப்போ சூடபொடியாக உருவாச்சுல அமீபாய்டு ஸ்டேஜில் அந்த சூடபொடியாக இப்போ மறைஞ்சதும் ஃபீடிங்கையும் ஸ்டாப் பண்ணிடும். முத்திரை மோதிர நிலையில் வந்து நிறைய ஃபீடை எடுத்துக்கிட்டு அளவில் பெருசாகுதுன்னு சொன்னோம். ஜிசாண்டா மாறும்போது சூடபொடியாகவும் மறைஞ்சு போயிடும், பட் ஃபீடிங்கையும் ஸ்டாப் பண்ணிடும். மாறிட்டு இப்போ வந்து ஜைசோகோனி அப்படிங்கிற வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். நம்மளுக்கு தெரியும் ஜைசோகோனி அப்படின்னாலே டிவிஷன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போ நடக்க ஆரம்பிச்சு. நடந்ததும் மற்ற செல்கள் எல்லாம் பார்த்து இதுக்கு முன்னாடி ப்ரீ எரித்ரோசைட்டிக்காக இருக்கட்டும், எக்ஸோ எரித்ரோசைட்டிக்காக இருக்கட்டும் 1000 செல்ஸ் வந்து உருவாச்சுன்னு சொன்னோம், செய் செல்ஸ். பட் இங்கே 24 டாட்டர் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்டு இப்போ என்ன செய்யணும் ஃபுல்லாக இப்போ செல்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டு அப்படின்னாலே அது வந்து அந்த செல்லை விட்டு உடச்சிக்கு வெளில வந்துடணும். டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அது இருக்கிற எந்த செல் இருக்கோ அதை உடச்சிக்கு வெளில வரணும், அதான் ரூலு. ஸோ ஆர்பிசியில் எங்கே இருக்குது, ஆர்பிசியை உடைக்க ஆரம்பிச்சிது, ரப்சர் பண்ணிடுது, ஆர்பிசியை உடைச்சிருது. உடைச்சிட்டு மீரோசோயிடாகவும் ஹீமோசாயின் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஆர்பிசியை உடைச்சதுனால ஹீமோசாயின்கிற நச்சை வெளியிடுதுன்னு, அந்த நச்சை மீரோசாய்டு வெளியிடுது. இப்போ ரெண்டும் மீரோசாய்டு மட்டும் வெளில வரலை ஆர்பிசியிலேருந்து, ஹீமோசாயினும் வந்து அந்த பாய்சனிக் சப்ஸ்டன்ஸும் வெளில வரும்போது தான் இதை மலேரியல் ஃபீவர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஹீமோசாயின் வெளில வருது அப்படின்னாலே நம்மளோட உடம்புல ஆட்டோமேட்டிக்காக பாடி டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிரும். 106 ஃபாரன்ஹீட் வரை கூட அடிக்கும். இதுதான் வந்து என்னென்னா மலேரியல் ஃபீவர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ வெளில வந்த அந்த மீரோசோயிடு வந்து கேமிட்டோசைட்டாக மாறும். கேமிட்டோசைட்டாக மாறுது அப்படின்னாலே கண்டிப்பாக அது வந்து அடுத்த அனாஃபிலஸ் பெண் கொசுக்குள்ளே போக போகுது அப்படிங்கிறதான் வந்து மீனிங். ஸோ இப்போ வந்து இந்த மீரோசோயிடு கேமிட்டோசைட்டாக மாறுது. கேமிட்டோசைட் மீன்ஸ் தட் இஸ் மைக்ரோமெகா கேமிட்டோ, மேல் அண்ட் ஃபீமேலாக வந்து மாறப்போகுது. இப்போ வந்து ஸ்போரோகோனி ஆர் இந்த ராஸ் சைக்கிள் சொன்னோம் இல்லையா, ஸ்போரோகோனி ராஸ் சைக்கிள் ஆர் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், இது வந்து இப்போ நடக்க போகுது, ஸ்டார்ட் ஆக போகுது. அதான் வந்து ஸ்போரோகோனி பெண் கொசுவின வந்து அனாஃபிலஸ் பெண் கொசுவில் வந்து தொடக்கம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸ்போரோகோனி மெத்தட் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் பெண் கொசுவில், பெண் அனாஃபிலஸ் கொசுவில் வந்து நடக்கிறது. மேனில் வந்து கேமிட்டோசைட்டாக முடிவில் இன்னைக்கு இருக்குது. அப்போ வந்து அது வந்து ஒரு பெண் அனாஃபிலஸ் கொசு வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கை வந்து கடிக்கும்போது அந்த கேமிட்டோசைட் வந்து அந்த மஸ்கிட்டோ கூட உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கேமிட்டோசைட் வந்து ரெண்டாக டிவைட் ஆகுது. ஒன்று மைக்ரோ கேமிட்டோசைட், இன்னொன்று மேக்ரோ கேமிட் அப்படின்னு சொல்லி. மைக்ரோ கேமிட் அப்படின்னா மேலாகவும், எப்போதுமே சின்னது மேலாகவும்,
மேக்ரோ வந்து ஃபீமேலாகவும் பெண்ணாகவும் வந்து செயல்படும். இந்த மைக்ரோகேமிட் வந்து ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ் மெத்தடில் வந்து ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே நேரத்தில் மேக்ரோகேமிட் வந்து ஊஜெனிசிஸ் மெத்தடில் ஓவத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் மெத்தடில் எத்தனை ஸ்பெர்ம்ஸை உருவாக்குது அப்படின்னா 6லேருந்து 8 ஒற்றை மைய தட் இஸ் ஹாப்ளாய்டு ஸ்பெர்ம்ஸை வந்து உருவாக்குது. எப்போதுமே ஸ்பெர்ம்ஸ் கவுண்டிங்கில் அதிகமாக தான் உருவாகும். ஸோ 6லேருந்து 8 ஸ்பெர்ம்ஸ் வந்து உருவாகுது. பட் ஒரே ஒரு ஓவம் வந்து கேமிட்ல தட் இஸ் மேக்ரோகேமிட்லேருந்து ஊஜெனிசிஸ் மெத்தடில் ஒரே ஒரு ஓவம் வந்து உருவாகும். அண்டு இப்போ ஸ்பெர்ம்ஸ் வந்து 6லேருந்து 8 ஹாப்ளாய்ட் செல்ஸ் ஸ்பெர்ம்ஸ் உருவாயிருக்குன்னு சொல்லணும்னா அதுலேருந்து என்ன ஆகும்னா நீலிலை ஒரு டெய்ல் மாதிரி ரீஜியன்ஸு நீலிலை வந்து உருவாகும். இதை வந்து நீலிலை வெளிப்படல் எக்ஸ்ஃப்ளஜலேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எக்ஸ்ஃப்ளஜலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நீலிலை வெளிப்படல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன்னா ஸ்பெர்ம் வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுற ஒரு கண்டிஷனில் இருக்கும். அதுக்கு வால் மாதிரி டெய்ல் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அந்த நீலிலை வெளிப்படல் அப்படின்னு சொல்கிறோம் மூவ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் அதே நேரத்தில் வந்து ஓவத்தில் பார்த்தோம் அப்படின்னா கருவுறுதல் கூம்பு வந்து உருவாகும். ஓகேவா, ஃபெர்டிலைசேஷன் கோன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது உருவாகும். அது வந்து ஒரு வழி ஸ்பெர்ம்ஸை வந்து இது வழியா வா அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வழி தான் வந்து இந்த கருவுறுதல் கூம்பு அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த கருவுறுதல் கூம்பு உருவானதும் அது வழியாக வந்து இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து உள்ள நுழையுது. அப்போ அண்டமும் விந்துவும் வந்து ஒன்றா சேர்ந்துருது. தட் இஸ் அதை வந்து சிங்கமி ஆர் அனைசோகேமி அப்படின்னு கூட வந்து சொல்லுவோம். அண்டமும் விந்துவும் வந்து இணைகிறத வந்து நம்ம ரெண்டும் வந்து ஒன்றா ஃபியூஸ் ஆக போகுதுன்னா சிங்கமே அனைசோகேமின்னு சொல்கிறோம். இப்போ கருவுறுதல் வந்து நடக்குது, ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் வந்து சைக்கோட் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ சைக்கோட் ஃபார்ம் ஆகிட்டு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டெவலப் ஆகி என்னவா மாறும் அப்படின்னா வந்து ஸ்போரோசோயிட்டாக வந்து மாறும். அண்ட் ஆல்சோ அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த கருவுறுதல் வரை எங்கே நடக்கும் அப்படின்னா அந்த மஸ்கிட்டோவோட ஸ்டொமக்கில் நடக்கும். இப்போ சைக்கோட் ஃபார்ம் ஆகிட்டு அப்படின்னா வந்து அது வந்து அதோட மவுத் ரீஜியனில் தட் இஸ் சலைவாவுக்கு வந்துடும். சலைவாவுக்கு வந்ததும் அடுத்து இன்னொரு மேனை வந்து கடிக்கும்போது அதோட சலைவா வழியாக வந்து அடுத்த ஹியூமனுக்குள்ளே வந்து போயிடும். ஓகேவா, இதுதான் வந்து என்னென்னா ஸ்போரோகோனி அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக ஸ்போரோகோனி மெத்தட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ மேனை கடிக்குது அப்படின்னா மேன்கிட்ட இருந்த கேமிட்டோசைட்டு அந்த பெண் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோவோட ஸ்டொமக் ரீஜியனுக்கு போயிடும், வயிற்று பகுதிக்கு போய் அங்கே தான் வந்து இந்த ஃபெர்டிலைசேஷன் வர நடக்கும். நடந்ததுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சு சைக்கோட் ஃபார்ம் ஆகினதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஒரு மேனோட உடம்புக்குள்ளே போகணுன்னா கண்டிப்பாக சலைவாவில் இருந்தால் தானே போக முடியும். ஸோ அது வந்து வாய்ப்பகுதிக்கு வந்து வந்துடும். அந்த மவுத் ரீஜியன்ஸ்க்கு வந்துட்டு சலைவாவில் வந்து இருக்கும். அது அடுத்த மனுஷனை கடிக்கும்போது சலைவா வழியாக வந்து போகும். ஓகேவா, அதுவும் வந்து கொஸ்டினில் வந்து அந்த பிளேசஸை அந்த இடத்த எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறத கூட கேட்கலாம், பார்த்துக்குங்க. ஸோ இப்படி தான் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து அது ஸ்போரோசோயிட் கண்டிஷனில் வந்து அடுத்த மனுஷனோட உடம்புக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவோம். திரும்ப அது வந்து எக்ஸோ எரித்ரோசைட்டிக், ப்ரீ எரித்ரோசைட்டிக், எண்டோ எரித்ரோசைட்டிக் அண்டு நெக்ஸ்ட் இந்த கேமிட்டோசைக்கிள் இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட்டடாக வந்து நடக்கும். இதுதான் வந்து பிளாஸ்மோடியத்தோட லைஃப் சைக்கிள். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு கிளாஸில் மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இதோட பிளாஸ்மோடியம் வந்து முடியுது. ஸோ பிளாஸ்மோடியத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி தரேன். ஓகே, தேங்க்யூ.